வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. ஏய், போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாடான்னு சொல்லிட்டு இருக்க, பல்ல காமிச்சிட்டு இருக்க. டேய் மச்சான், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லடா. ஏய், இவனுக்கு என்ன கிறுக்காடா பிடிச்சிருக்கு, பைத்தியம் கணக்கா புலம்பிட்டு இருக்கான். வாடா கிளம்புவோம். டேய் மச்சான், இப்ப உனக்கு என்ன பார்க்க பைத்தியமா தான்டா தெரியும். வெயிட் அண்ட் வாட்ச். டே கிறிஸ், காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது டைம் இல்லடா. சொன்னா புரிஞ்சுக்கோ. நாங்க ரொம்பவே சீரியஸா இருக்கோம், அதனால தான் போய் ஃபைல் பண்ணிட்டு வரலான்னு பாக்குறோம். நீ என்னடானா இந்த சமயம் புரியாம காமெடி பண்ணிட்டு, நீ வரையா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீ வரலன்னா கூட பரவாயில்ல, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். டே பாடா, இவனை கொஞ்சமா சீரியஸா திங்க் பண்றான். நானு இன்னும் சிரிச்சுட்டே இருக்கான்டா. ஆஹா, அப்படியா? நான் சீரியஸா நினைக்கல. டே மச்சான், நான் தான் போலீஸ் ஸ்டேஷனே போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு குதிச்சுட்டு இருக்கீங்களேடா. இங்க பாருங்கடா, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போக தேவையில்லை. டே அருண், வாடா கிளம்புவோம். இவன் இன்னமும் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். சரிடா, அப்ப நாங்க மட்டும் கிளம்புறோம், நீ இரு. டேய், கோச்சுக்காதீங்கடா. போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி நான் காமிக்கிற வீடியோ பார்த்துட்டு போங்கடா. டேய், என்னடா வீடியோ காமிக்க போற? ச்சே, வர வர இவன் இந்த வீடியோ பைத்தியம் ஆயிட்டான்டா. அந்த வீடியோ கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் மத்தவங்களுக்கும் கொடுடா கிரிஷ். உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. டே அருண், வா கிளம்பலாம். 1 செகண்ட் மச்சான், நீ இவ்வளோ கோவமா பேசியும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கானா, இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. கொஞ்சம் பொறுமையாரு. பையன் பிடிச்சிட்டான்டா. இதை தாண்ட நான் அப்ப இருந்து சொல்ல வரேன். 1 செகண்ட் இந்த வீடியோ மட்டும் 2 பேரும் பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு தோணுச்சுன்னா தாராளமா போங்க, நான் வேணானே சொல்லல. ஓகே? அப்படி என்னதான்டா இருக்கு அந்த வீடியோல, காட்டி தொலை. அப்படி வா வலிக்கி, இந்த பார். பாருங்க, இவங்க தான் அந்த பெண்மணி. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களே யாரு, என்ன பண்றீங்க? முதல் கேமரா உங்களுக்கு திருப்புங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப புரிஞ்சதாடா நான் எதுக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொன்னேன்னு. டே கிரிஷ், நீ ஏதோ ஒன்னு சொல்ல வரேன்னு மட்டும் நல்லா புரியுது, ஆனா என்ன சொல்ல வரேன்னு மட்டும் எனக்கு சத்தியமா புரியலடா. சுத்தம். டே அருண், உனக்காவது புரிஞ்சுதா? டே கிரிஷ், எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாம மாதிரியும் இருக்குடா. இதுல 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க, ஆனா அதுக்கும் நம்ம பூஜா கானூனும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது மட்டும் எனக்கு புரியலடா. உனக்கு அவன் எவ்வளவோ பெட்டர்டா. இந்நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கெஸ் பண்ணிட்டீங்க தானே? ஆனா இந்த அருண் பயலுக்கு இன்னும் புரியல பாருங்க. டேய், நானே ஓப்பனா சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கோ. டேய், ரொம்ப கழுத்த இருக்காம சொல்ல வந்த விஷயத்த சொல்லுடா. டேய் 1 செகண்ட், ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்காளே, அவதான் பூஜான்னு சொல்ல வரியா? ஐ எம் கரெக்ட்? சரியான கூமுட்ட, கடைசியில என்னோட ஆளையே பூஜான்னு சொல்றான் பாரு. சொல்லுடா, அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு தானே பூஜா? டேய், அவ ஏன் ஆளுடா? என்னது, உன்னோட ஆளா? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மேல சொல்லு. டே கிரிஷ், உனக்கு எமனே உன் வாய்தாண்டா. சரிடா மச்சான் கிரிஷ், எதுக்கு நிப்பாட்டிட்ட? அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு ஓ ஆளு. சரி, ஓகே. அப்ப பூஜா தான் எங்க? டேய், ஓவரா கலாய்க்கலான்னு பாக்காதடா. அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணை திட்டிட்டு இருக்கால ஒரு பொண்ணு, அவதான் நம்ம பூஜா. டேய், எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? ஆனா வீடியோல அந்த பொண்ணோட ஃபேஸே சரியா தெரியலையேடா. ஆமா, அவன் சொல்றது கரெக்ட் தான். வீடியோல அந்த பொண்ணோட ஃபேஸே தெரியலையே. உடனே கேமராவை தட்டி விட்டுட்டா எல்லாம் பிளர்ரா தான் தெரிஞ்சது. அப்புறம் எப்படி நீ அதை பூஜான்னு சொல்ற? டேய், கண்ணால பாக்குறத மட்டுமே வச்சு பேசக்கூடாதுடா, கொஞ்சம் காதையும் யூஸ் பண்ணணும். என்ன? டே சஞ்சய், நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த பொண்ணோட ஃபேஸே தெரியலதான். ஆனா அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குதுல, அந்த வாய்ஸை நல்லா கவனமா கேட்டுப்பாரு. அது பூஜாவோட வாய்ஸ் தான். ஆரம்பத்துல கேட்கும்போது கூட எனக்கு அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு மட்டும்தான் தோணுச்சுடா. அப்புறம் போக 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 தான் இது பூஜாவோட வாய்ஸே தான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. நீ வேணா அந்த வீடியோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பாரு, அப்போ உனக்கே புரியும். ஏன்
திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வீடியோ பார்த்தா உன் ஆளுக்கு ஃபேவர் ஆகும் பாக்குறியா? ம் அட ஆமாடா மச்சான், நம்ம திரும்ப திரும்ப வீடியோ பார்த்தானா இவனோட ஆளுக்கு தானே நல்லது. ஏண்டா மச்சான், கரெக்ட் தானே நான் சொல்றது? டேய் தடி தாண்ட வரேன்களா, பூஜாவை கண்டுபிடிச்சிட்டேனே நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இவனுங்க நாடான என்ன கலாச்சாரத்திலே முக்கியமா இருக்கானுங்க. முத போய் பூஜாவை கண்டுபிடிப்போம் வாங்க. அப்படியே பேச்சு மாத்திரம் பாடுறான். டேய் கிரிஷ், உன்னை நான் ஈவினிங் வந்து கவனிச்சுக்கிறேன்டா. இப்போதைக்கு நம்ம போவோம். ஆ கரெக்ட் தான்டா கிரிஷ், வா கிளம்புவோம். பூஜா இருக்க லொகேஷன் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சே. டேய் அந்த வீடியோ அப்படியே ஹரிக்கு சென்ட் பண்ணுடா, அவனும் கொஞ்சம் பார்க்கட்டும். அவனும் பார்த்தானா அது பூஜாவா இல்லையான்னு கன்ஃபார்மா சொல்லுவான். டேய் இந்த நேரத்துல எதுக்கு ஹரிக்கு வேற சென்ட் பண்ணிக்கிட்டு? அவன் பாட்டுக்கு நைட்டுன்னு கூட பார்க்காம கிளம்பி வந்துட்டு இருப்பான்டா. வேண்டாம், எனக்கு 100% கன்ஃபார்மா தோணுது இது நம்ம பூஜா தான். வாங்க நம்மளே போய் முத கூட்டிட்டு வந்துருவோம். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு ஹரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ம் டே கிரிஷ், அப்படி இல்லடா, எனக்கு என்னமோ சஞ்சய் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நீ உடனே ஹரிக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணு. ஏன் சொல்றேன்னா அவங்க இப்போ வரைக்கும் எதுக்காக ஹரியை விட்டுட்டு போனாங்கன்னே தெரியலடா. ஒருவேளை அவங்க நம்மளை பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சமயத்துல ஹரி நம்ம கூட வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. அதனால பெட்டர் ஹரிக்கு சென்ட் பண்ணி அவனை உடனே இங்க வர வைக்கிறது தான். ஆமாண்டா கிரிஷ், நீ நல்லா யோசிச்சு பாரு. ஹரியை விட்டு பிரிய போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே ஹாஸ்டலையும் வெக்கேட் பண்ணிட்டாங்க. எந்த ஊருக்கு போனாங்கன்னே தெரியலன்னு நம்மள தேடவும் விட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க எந்த ஊருக்குமே போல, உள்ளூருக்குள்ளேயே ஒரு குட்டி கிராமத்துல போய் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஏதோ பர்டிகுலர் ரீசன் இருக்கும்னு எனக்கு தோணுதுடா. அதை கண்டுபிடிச்சு நம்ம தான் அவங்கள ஹரியோட சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஹரி கண்டிப்பா இப்ப நேர்ல வரணும். அதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமாண்டா மச்சான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல விபி போஸ்டிங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்டிங். அந்த போஸ்டிங்கையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஹரியும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன கிராமத்துல போய் ஸ்டே பண்ணணும்னா இதுல ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தெரியுதுடா. ஒரு விபி போஸ்டிங்கவே விட்டுட்டு ஒரு குட்டி கிராமத்துல போய் ஸ்டே பண்ணணும்னா அப்படி என்ன அவசியம் அவங்களுக்கு? அதுவும் இந்த நேரத்துல ஹரியும் வேணான்னு சொல்லிட்டு இவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி சாலிடான ரீசன் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க நம்மளை பார்த்த உடனே நம்ம கூட வருவாங்கன்றதுக்கு யாருமே கேரண்டி கிடையாது. அதனால ஹரியோடையே தான் நம்ம அங்கே போகணும். கரெக்டாண்டா மச்சான், நான் ஹரிக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். அவனுக்கு நீ கால் பண்ணி இங்கே வர சொல்லிடு. ஓகே, அவனையும் கூட்டிகிட்டே நம்ம கிளம்பலாம். ஆனால் அவன் ட்ராவல் பண்ணி வரவே ரொம்ப நேரம் ஆகுமேடா. அதுக்குள்ளேயும் இவங்க எதுவும் இடம் மாறி போயிட்டாங்கன்னா, ஏன்னா இவங்களோட வீடியோ இப்போ லீக் ஆயிருக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சேச்சா, அப்படியெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லடா கிரிஷ். ஏன்னா இதில் அவங்க வீடியோ லீக் ஆயிருக்கு, பட் அவங்க ஃபேஸ் எதுலையுமே தெரியலைன்றது அவங்களுக்கும் தெரியும் தானே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம கேங்லேயே புதுசாக நீ ஒருத்தன் தானே இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குற. டேப்பா போதும்டா போதும், அங்கூதி இங்கூதி அடுப்பாங்கட தீயூதின்னு கடைசியில் என் பக்கமே திரும்பணும்னு நினைக்காத. சரி, பொறுமையாக வெயிட் பண்ணியே கூட்டிட்டு வருவோம். முத ஹரி வரட்டும். ஓகே, இங்கே பாரு, ஹரி வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. முதல்ல கிளம்பு, நம்ம ஃபர்ஸ்ட் ஆசிரமம் போவோம். டேய் கிறுக்குனாடா நீ, இப்பதான் ஹரியோட தான் போகணும்னு சொன்னீங்க, கடைசியில ஹரி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் சொல்றீங்க. என்னடா பண்ண சொல்ற? டேய் நான் அப்படி சொல்ல வரலடா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிரமம் போய் பூஜாவை பார்ப்போம். ஆனா நம்ம பார்க்கறோங்கிறது பூஜாவுக்கு தெரியக்கூடாது. எப்படி முகமுடி போட்டுட்டு போலான்னு சொல்றியா? டேய் அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்கலாம்டா, முத கிளம்பு. ஏதோ முடிவோட தாண்டா இருக்கீங்க, வாங்க கிளம்பலாம். என்னமா ராணி, ஹரி ஆபீஸ்ல இருந்து வந்துட்டானா? அவன் அப்பாதையே வந்துட்டாங்க. அப்ப எங்கம்மா அவனை ஆளையே காணோம்? நானும் வந்த நேரத்துல இருந்து பாக்குறேன், ஆளு கண்ணிலேயே படலையே. ஆமா, எப்போ வந்த ஆபீஸ்ல இருந்து? எங்கங்க, இன்னைக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து வேகமாவே வந்துட்டான். ஆனா ரூம்குள்ள போய் கதவை பூட்டினவன் இன்னும் வெளியில வரவே இல்லை. என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமா பேசுற? இப்பதான் இது ரொம்ப பழகி போச்சுங்க. என் பிள்ளை விட்டு அந்த பொண்ணு எப்போ போனாலோ அப்ப இருந்து என் பிள்ளை யார் கூடயும் முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல. ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ்ன்னு இருக்கான். ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு எப்படா வருவான்னு நான் காத்திருந்தாலும் என்னை ஏறெடுத்து கூட பார்க்காம வேமா அவன் ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிறான். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கும் புரியுதுங்க. ராணி கவலைப்படாதம்மா, நம்ம இந்துமா சொல்லியிருக்கால, கூடிய சீக்கிரமே அவ பூஜாவை கண்டுபிடிச்சிருவா. பூஜா மட்டும் வந்துட்டானா நம்ம ஹரி நமக்கு பழையபடி திருப்பி கிடைச்சிருவாமா. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதம்மா. யாருங்க இந்த பூஜா?
போயும் போய் இப்ப வந்தவளுக்காக ஆசாசியா தூக்கி வளர்ந்த அப்பா அம்மா கூட அவனுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டான்ல. எனக்கும் மனசு இருக்குங்க, வலிக்குது. ஏதோ இப்ப வந்து ஒரு பொண்ணுக்காக அவன் இப்படி தெரியறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு என்னதான் வேணுமா? எதுக்காக என் பிள்ளைய விட்டுட்டு போனா? அப்படி என் பிள்ளைய விட அவளுக்கு எவன் பெருசா கிடைச்சிட்டானா? ச்சே. போது நிறுத்துறா நீ. ஆத்திரத்துல என்ன பேசுறோங்கிறதே தெரியாம புத்தி இல்லாத மாதிரி பேசாத. உன் பிள்ளைய விட்டு அந்த பொண்ணு போனானா அவளை இன்னொரு பையன் கூட சேர்த்து வச்சு பேசுவியா நீ? ஏன் உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாதனாலயா? அதனாலதான் ஒரு பொம்பளை பிள்ளைய நீயே இவ்வளவு மட்டமா பேசுறியா? நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அதுவும் இப்படி எவனையாவது விட்டுட்டு வந்திருந்தா நீ அந்த பிள்ளைய இப்படிதான் பேசுவியா? சொல்லுறா நீ. ஏங்க, நான் இப்ப என்ன பேசிட்டேன் நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? அந்த பொண்ணு எதுக்காக நம்ம பிள்ளைய விட்டுட்டு போனானே தெரியலங்க. எதுக்கு அப்படி போகணும்? அப்புறம் எதுக்கு அவனை லவ் பண்ணா? இங்க பாரு ராணி, ஒரு அம்மாவா நீ கஷ்டப்படுறது எனக்கு புரியுது. ஆனா அதே சமயத்துல நீ ஒரு பொண்ணாவும் யோசிச்சு பார்க்கணுமா? அந்த பொண்ணு என்ன சூழ்நிலையில நம்ம ஹரிய வேணான்னு முடிவு பண்ணாலோ யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணை தவிர. நீங்க என்னதான் சொன்னாலும் என் பார்வையில் அந்த பொண்ணு நல்லவளாவே தெரியலங்க. அவ நல்லவளா இருந்திருந்தா என் பிள்ளைய இப்படி கஷ்டப்படட்டும் விட்டுட்டு போயிருப்பாளா? உன் கேள்விக்கு காலம் தாமா பதில் சொல்லணும். தயவுசெய்து அழாத ராணி. புள்ள பார்த்தானா அதுக்கும் கவலைப்படுவான். அவனுக்கு தான் என்னை பார்க்கவே நேரம் இல்லையே, அப்புறம் எங்கிட்ட அவன் என்ன பார்த்து கவலைப்படுறது? விடுங்க, பரவாயில்ல, இது என்னோடயே போகட்டும். அப்பா, அம்மா. இங்க பாரு ராணி, ஹரி வர்றான் போல. அழுகாதம்மா முன்னாடி. கண்ணத்தொடமா அழுகிற மாதிரி அவன் முன்னாடி காமிச்சுக்காத. பார்த்தனா அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவான். கண்ணத்தொடமா. என்னவா இருக்குங்க திடீர்னு இவ்வளோ சந்தோஷமா கூப்பிடுறான்? தெரியலம்மா, ஆனா நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம பூஜாமா கிடைச்சிட்டாலோ? சி, அவளை பத்தி பேசாதங்க. எப்ப பாரு அவளை பத்தி பேசினாலே எனக்கு எரிச்சல் தான் வருது. ஏமா ராணி இப்படி எல்லாம் பேசுற? அவதான் நம்மளோட வருங்கால மருமக. அதனால நீ அவளை இப்படி வெறுக்கிறதுல நியாயமே இல்ல. அவளை என் மருமகன் இன்னொரு தடவை சொல்லாதீங்க. பேசாம இருங்க, ஹரி வந்துட்டான். அப்பா. டேய் ஹரி, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல, என்ன விஷயம்? ஹரி, வாப்பா, உனக்கு பிடிச்சது அம்மா சமைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து வைக்கவா? நல்லா சாப்பிடுடி தங்கம். அம்மா, இல்லம்மா, எனக்கு இப்ப சாப்பிடுற மைண்டே இல்ல. நான் இப்ப உடனே தேனிக்கு போகணும். என்ன, தேனிக்கு போகணுமா? ஆமாம்மா, நான் இப்ப உடனே தேனிக்கு போயாகணும். ஐயோ, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னால என்னோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா பாத்துக்கங்களேன். டேய் ஹரி, என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. என்ன திடீர்னு தேனிக்கு போகணுங்கிற? சந்தோஷமா வேற தெரியற. என்ன விஷயம்? அப்பா, அம்மா, என்னோட பூஜா எனக்கு கிடைக்க போறா. என்னப்பா ஹரி சொல்ற? பூஜாமா கிடைக்க போறாளா? எப்படி? அப்பா, அதெல்லாம் இப்ப சொல்ல எனக்கு டைம் இல்லப்பா. நான் இப்ப உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும். அப்புறம் ஃபிளைட் மிஸ் ஆயிரும். நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீங்களும் அம்மாவும் ரெடியா இருங்க. நாளைக்கே ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் என் பின்னாடி கிளம்பி வந்துருங்க. ஓகே, நான் இப்ப உடனே கிளம்புறேன்ப்பா. பாய் பாய்மா. டேய் ஹரி, நில்லுடா. டேய், நான் கால் பண்றேன். பாய். இவனுங்க இப்படி இருக்கான், என்ன விஷயம் கூட சொல்லாம ஓடுறான். ஏன் இருந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூட போக கூடாது? அது கூட அவனுக்கு டைம் இல்ல. ச்சே. ராணி, நீ தேவையில்லாதுக்கெல்லாம் இப்ப டென்ஷன் ஆகுற. எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்நேரம் வரைக்கும் உன் பிள்ளை கவலையா இருக்கானேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்த. இப்பதான் அவன் உன் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கானே. ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியலையேங்க. பாட்டி, பாட்டி, என்னடா இது? எப்பயும் கலக்கலன்னு இருக்கிற நம்ம ராஜாதி பாட்டியா இது? எப்பயும் இப்படி இருக்க மாட்டீங்களே, இன்னைக்கு என்னவா தூணு பக்கத்துல வந்து தூணு பிடிச்சு நின்றுட்டு இருக்கீங்க? என்னாச்சு பாட்டி? இந்த பேத்தி திரும்பி பார்க்க மாட்டீங்களா? ஹே ராசாத்தி, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உன்னோட ஆளுங்கெல்லாம் பாரு, பின்னாடி உட்காந்து உன்னை பத்தி தான் புறணி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் நீ என்னன்னு கேட்க வேண்டாமா? எதுக்கு இப்ப நீ தூணை பார்த்து நின்றுட்டு இருக்க? பாட்டி, நீ இப்ப என்ன திரும்பி பார்க்க போறியா இல்லையா? அப்ப திரும்பி பார்க்க மாட்டீங்கல்ல? சரி, நான் இப்ப 3 என்றுக்குள்ள நீங்க திரும்பி பார்க்கல, நான் உங்க மேல கோவமா திரும்பி போயிருவேன். பாட்டி, என்னாச்சு பாட்டி? எதுக்கு இப்ப நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இப்ப நீ தாண்டா தங்கம். நீயும் என்னை விட்டு போயிட்டா நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? பாட்டி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் எப்படி உங்களை விட்டு போவேன் சொல்லுங்க? நான் இனிமேல் உங்க கூடயே தான் பாட்டி இருப்பேன்.
பாட்டி என்னாச்சு? எதுக்காக நீங்க இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாட்டி. உங்க பேத்திக்கிட்ட சொல்லுவீங்க தானே? உங்க மனசுல இருக்கதை என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ப்ளீஸ் பாட்டி, என்னாச்சு சொல்லுமா ராசாத்தி? ஒன்றும் இல்லடா கண்ணு, திடீர்னு என் பிள்ளைங்க வீடு அந்த ஞாபகம் வந்துருச்சு. என் பேரை வேற கண்ணுக்குள்ளே இருக்கானா, அதனால தான் அழுகையா வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லடா. பாத்தியா ராசாத்தி, நீ என்கிட்டயே உண்மையை மறைக்க பார்க்குற பாத்தியா? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ குடும்பத்தை மறந்ததானே திடீர்னு நினச்சி அழுகிறதுக்கு? அதெல்லாம் காரணம் இல்லை. நீ இப்போ அழுகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை என்கிட்டயே மறைக்க பார்க்குறல நீ. அடக்கு இருக்கு பயப்பட, நான் தான் சொல்றேன்ல, அதாம காரணம், வேற ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற. அடாடாடாடா, நீ இப்படி சிரிச்சு மழுப்பினாப்ல நான் நம்பிடுவேன் நினைச்சியா? இங்க பாரு ரசதி, இப்ப நீ ஒழுக்கமா உண்மையை சொல்லல, நான் அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ. அட என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் இப்படி பேசலாமா? உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சரி சொல்றேன். அப்படி வா வலிக்கு. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லடா கண்ணு, இன்னைக்கு என் பேரன் பிள்ளைக்கு பிறந்த நாள். அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு மனசு துடியா துடிக்குது. ஆனா எனக்கு தான் அவனை நேர்ல பாக்குற வாய்ப்பு கூட இல்லையே. என் பேர பிள்ளைய வாழ்த்துற கொடுப்பன கூட இல்லாத ஒரு பிரதிஷ்டசாலி ஆக்கிட்டானே என் பிள்ளை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த பிள்ளை என் கண்ணுக்குள்ளேயே காலையில இருந்து வந்து வந்து போறான். அவன்கிட்ட பேச முடியல, அவனை பார்க்க முடியல. இதெல்லாம் நினைக்கும் போது என்ன அறியாமலே என் கண்ணெல்லாம் கலங்குதும்மா. ஏ ராட்சசி பாட்டி, இங்க பாரு, இப்ப அழுகிறது நீ நிப்பாட்ட போறியா இல்லையா? நீ அழுகிறதும் இல்லாம என்னையும் அழுக வைக்கிற பாத்தியா? பாட்டி ப்ளீஸ் அழுகாத. இப்ப என்ன உனக்கு? உன் பேரன்கிட்ட பேசணும் அப்படித்தானே? என்னடா கண்ணு சொல்ற? என் பேரன்கிட்ட பேச முடியுமா? எப்படி? பாட்டி வாயிலையும் கொஞ்சம் பல்லெல்லாம் எட்டி பாக்குது. டேய் கிண்டல் பண்ணாதடா தங்கம், சொல்லு, என் பேரன்கிட்ட நான் எப்படி பேசுறது? பொறுமையாயிரா சாத்தி, அதான் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப பாரு. ஏமா தாயி, என் பேரன்கிட்ட பேச வைக்கிறேன்னு சொல்ற, ஆனா எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறியே. இப்படித்தான். ஏமாடி பூஜா, என் பேரன்கிட்ட பேச வைக்கிறேன்ட்டு இந்த செல்லுப்பட்டியை காமிச்சுக்கிட்டு இருக்கியே. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா பாட்டி? இது செல்லுப்பட்டி இல்ல, செல்போன். எங்க சொல்லு பார்க்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். நீ என்ன நாகரிகமா சொல்ற, நான் சொல்ல தெரியாம சொல்றேன், அவ்வளவுதான். மாடி பூஜா, என் பேரன்கிட்ட பேச வைக்கிறேன்னு சொன்னியே, அவனை எங்கேயாச்சும் அழைச்சிட்டு வரேன்னு நினைச்சேன். நீ என்னடா இந்த செல்லுப்பட்டியை காமிச்சிட்டு இருக்க? பாட்டி, எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா உங்க பேரனை நேர்ல கூட்டிட்டு வந்து காட்டுறேன். ஓகேயா? ஆனா இப்போதைக்கு அது ரிஸ்க்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்னால ஏதோ முடிஞ்சது. இப்போ உங்க பேரன்கிட்ட உங்களை பேச வைக்கிறேன். இப்போ உங்க வீட்டுக்கு கால் பண்ணுவோம், ஓகேவா? எங்க உங்க பையன் நம்பர் சொல்லுங்க. நல்லா கேட்டப்போ என் பிள்ளைக்கு ஃபோன் போட்டு எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிற சொல்றேன். என் பிள்ளைக்கு ஃபோன் போட்டு என் பேரன்கிட்ட பேசணும்னு சொன்னா அவன் கண்டிப்பா ஃபோனை கொடுக்க மாட்டாமா. பாட்டி, இதெல்லாம் எனக்கும் புரியும் பாட்டி. உன் பேரன் பேர் என்ன, அதை மட்டும் சொல்லு. அவனை எப்படி உன்கிட்ட பேச வைக்கிறேன்னு மட்டும் பாரு. என் பேரன் பேரு சிண்டுமா. ஆனா எப்படி நீ அவனை என்கிட்ட பேச வைப்ப? பூஜா இருக்க பயமேன், அதெல்லாம் நீ யோசிக்காத பாட்டி. இப்ப பாரு, இன்னும் 2 நிமிஷத்துல உன் பேரன் உன்கிட்ட பேசுவான். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, வெயிட் அண்ட் see. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ சார், நீங்க சிண்டுவோட பேரண்ட்ஸா? ஆமாங்க, நீங்க? சார், நாங்க சிண்டுவோட ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க மேம். சார், தம்பியோட சர்டிபிகேட்ஸும் ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கேட்டிருந்தோம். நீங்க எப்போ கொண்டு வந்து கொடுக்கறதா இருக்கீங்க? அது வந்து மேடம், எனக்கு கம்பெனில கொஞ்சம் லீவ் கிடைக்கல. நான் ஒரு 1 வீக்ல கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துறேன் மேடம். சரி ஓகே சார். நீங்க இப்ப சிண்டுவை மட்டும் வீடியோ கால்ல எங்க கிட்ட காட்ட முடியுமா? எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒன்றும் இல்லை சார். சிண்டுவோட கிளாஸ் டீச்சர் என் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கணுமா, அது ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. அவன் மட்டும் வீடியோ காலில் வந்தானா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, அதுக்காகத்தான். சரி ஓகே மேம். சிண்டு, அப்பா
டேய் இந்தா உன் கிளாஸ் டீச்சர் பேசணுமா, பேசிட்டு வேமா கொடு. சரிப்பா. டேய் இங்கேயே நின்னு பேசுடா, எங்க போற? அப்பா என் ரூம்குள்ள போய் உட்கார்ந்து பேசுறேன்ப்பா, இங்க நல்லா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரி வேமா பேசிட்டு மொபைல கொண்டு வா. இந்த பாட்டி உன் பேரன பார்க்க முடியலன்னு சொன்னீல, பார்த்துக்கிட்டே பேசிரு. முதல்ல அந்த செல்ல கொடு, என் பேரனா பேசுறான். சிண்டு கண்ணா, பாட்டி பேசுறேன்டா, எப்படி இருக்கீங்க? பாட்டி நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீ எப்படி இருக்க? எங்க பாட்டி போன? எப்ப வருவ? நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. என்ன பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? பாட்டி நீ வேகமா வந்துரு பாட்டி வீட்டுக்கு. அம்மா என்னை எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க, அப்பாவும் எப்ப பார்த்தாலும் என்னை வஞ்சிக்கிட்டே இருக்காரு. நீ இல்லாம எனக்கு நல்லாவே இல்லை பாட்டி. நீ எப்பயுமே எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பேல, அம்மா கிட்ட கதை கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க பாட்டி. நீ எப்ப பாட்டி வருவ? எங்க போன நீ? அது வந்துடக்கண்ணா, பாட்டி உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேனா, அதான் மெய் மருந்து பார்த்துட்டே இருக்கேன். இங்கே பாருடா, அம்மா பார்த்துட்டுனாங்கன்னா எல்லாம் உன் நல்லதுக்காக தானே திட்டுவாங்க. நீ சமத்து பிள்ளையா இருக்கணும். அம்மாவுக்கு கதை சொல்ல தெரியலனா நீ பாட்டி சொன்ன கதையெல்லாம் நினச்சி பாரு, சரியா? உனக்கு அப்படியே தன்னால தூக்கம் வந்துடும். என் சமத்து சிட்டில உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல தான் பாட்டி இப்போ ஃபோன் போட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உன் பிறந்தநாளுக்கு அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணாங்களா? ஒரு ஸ்பெஷலும் இல்லை பாட்டி. பாட்டி சொல்லு பாட்டி, நீ எப்போ வீட்டுக்கு வருவ? அது பாட்டி, இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலையா, அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தேனா, இங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி வீட்டுக்கு வர கொஞ்சம் நாள் ஆகுமே, அது வரைக்கும் சிண்டுக்கண்ணா தாங்க மாட்டீங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். நீங்களா கதை கேட்காமலே தூங்க பழகிக்கணும். சரியா? என் சமத்து பிள்ளைல பாட்டி சொல்கிறத கேட்பீங்களடி? பொய் சொல்லாத பாட்டி, உன்னை அம்மா எங்கேயோ துரத்திட்டாங்களாமே, நீ திரும்ப வீட்டுக்கே வரமாட்டேன்னு அம்மா சொன்னாங்க. பாட்டி எதுக்கு பாட்டி அலற? அம்மா சொன்னது பொய் தானே பாட்டி? நீ வேமா வீட்டுக்கு வந்துருவேல? ஆமாடா தங்கம், பாட்டி வேமா உன்கிட்ட வந்துருவேன். இங்க பாரு, இன்னொரு விஷயம், பாட்டி உன்கிட்ட பேசினேன்னு அம்மாட்டே அப்பாக்கிட்டே சொல்லக்கூடாது, சரியா? அதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும் பாட்டி, அதனால தான் அப்பா கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு நான் தனியாக என் ரூமுக்கு வந்துட்டேன். நேத்தே பூஜா ஆண்டி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்ன பூஜா ஆண்டி சொன்னாங்களா? அட ஆமாம் பாட்டி, நேற்று பூஜா ஆண்டி என்னை ஸ்கூலில் வந்து பார்த்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க. பாட்டி நீ சீக்கிரமா வந்துரு பாட்டி. சரிடா கண்ணா, பாட்டி உன்னை வேகமாக வந்து பார்ப்பேன். சரியா? நீ இப்போ போய் உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணு, சரியா? பாய். என்னோட சார்பா உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா தங்கம். இன்னைக்கு போல என்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். வச்சுறேன். சரி பாட்டி, பாய். வேமா வந்துரு. பூஜாமா, நீ நேற்று சிண்டுவோட ஸ்கூலுக்கு போய் சிண்டுவை பார்த்து பேசுனியா? நான் என்ன பண்ணுறது, என்னோட செல்ல ராசாத்தி பாட்டி இவ்வளோ சோகமாக இருந்தா, அதனால தான் நானே சிண்டுவோட ஸ்கூலுக்கு போய் அவன்கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்திருந்தேன். பரவாயில்ல, இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்னு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. பரவாயில்ல, சிண்டு நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டான். யார் அவன்? நம்ம ராசாத்தி பாட்டியோட பேருனாச்சே. பூஜாமா, என்னோட மனசால சொல்கிறேன்டா, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் பாட்டி. ஆனால் என்ன பண்ண, எனக்கு தான் அப்படி ஒரு கொடுப்பனையே இல்லையே. என்னோட ஹரியை விட்டு நான் பிரிஞ்சு வந்து என்னையோட 2 வாரம் ஆக போகுது. அவன் எப்படி இருக்கான்னு தெரில, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. நீங்கள் என்னடானா நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையன்னு சொல்கிறீங்க. அந்த கடவுள் என் தலையில் நல்ல எழுத்தே எழுதலை போல. என்னம்மா யோசிக்கிறேன்? அது ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா நீங்கள் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க போகலாம். நான் சொன்னது உண்மைதான்டா கண்ணு. யார் மனசுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நீ எப்பயும் வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருப்ப பாரு. யார் சொன்னது அப்படி? இவங்க யார் மனசையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு யார் சொன்னது?